நம்ம தமிழக முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. என்னன்னா, இப்ப கரூர்ல நடந்த அந்த துயரமான சம்பவத்துக்கு என்டிஏ தேசிய ஜனநாயக கூட்டணி வந்து ஒரு 8 பேர் கொண்ட குழுவை வந்து விசாரணைக்கு கரூருக்கு அனுப்பினாங்க. அதை ஒட்டி நம்ம ஸ்டாலின் அவர்கள் என்ன கேட்டிருக்காருன்னா, இதே குழு இதே பிஜேபி ஏன் வந்து மணிப்பூருக்கு போகல, குஜராத் பாலம் இடிஞ்சதுல அதுக்கு போகல, கும்பமேளா நடந்த விஷயத்துக்குலாம் ஏன் போகல, இதுல வந்து அரசியல் பண்ண பாக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு கேள்வி இருக்காரு. ஃபர்ஸ்ட் அந்த கேள்விக்கான பதில் நம்ம சொல்லுவோம். இதே முதல்வர் அவர்கள் ஏங்க நீங்க கள்ளக்குறிச்சியில 60 பேர் இறந்தாங்களே அந்த இதுக்கு போகல, கரூர் 360 கிலோமீட்டர் தாண்டி இருக்கு, ஆனா கள்ளக்குறிச்சி 260 கிலோமீட்டர் தான் இருக்கு, ஏங்க நீங்க அதுக்கு போகல? சரி, இது மட்டும் ஒன்னா, இதே இது தூத்துக்குடியில வெள்ளம் நடந்துச்சு. அந்த வெள்ளம் வந்தப்ப அது கூட முக்கியம் இல்ல, மக்கள் வந்து அங்க துயரமா இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம புள்ளி வைத்த கூட்டணியோட கூட்டம் தான் முக்கியம்னு டெல்லிக்கு போனீங்களே, ஏன் தூத்துக்குடிக்கு நீங்க போகவே இல்லை? வேங்கை வயல் 1 வருஷத்துக்கு மேல தமிழகத்துல நாரிக்கிட்டு இருக்கு. சமூக நீதி பேசுற உங்க கட்சி தானே, ஏங்க நீங்க வேங்கை வயல்ல போய் இன்னும் குற்றவாளியும் கண்டுபிடிக்கல, போய் எட்டி கூட பார்க்கலையே? இது மாதிரி பல அடுக்கான கேள்விகள் கேட்டுக்கிட்டே இருக்கலாம். பட் உங்க தகவலுக்கு நீங்க என்ன சொன்னீங்க, குஜராத்தோட கலவரத்துக்கு ஏன் வந்து பாஜக தரப்புல இருந்து போகவே இல்லைன்னு. அடுத்த நாளே பாரத பிரதமர் நேர்ல போய் பார்த்தார். கும்பமேளா அந்த நடந்த துயரமான சம்பவம் 30 பேர் மேல இதாயிருக்காங்க. அதற்கு அடுத்த நாள் அமித்ஷா அவர்கள் நேர்ல போயிருக்காரு. மணிப்பூர் கலவரம் என்ன காரணம்னா, உங்களை மாதிரி சட்ட ஒழுங்குனாலேயோ கையாலாகாத விஷயத்தினாலேயோ நடக்கல, அங்க கோர்ட்டு கொடுத்த தீர்ப்புனால 2 இன மக்களுக்கு நடந்த பிரச்சனை. இதுவும் அங்க என்ன நம்ம நடவடிக்கை எடுத்தோம், என்னென்ன பண்ணிருக்கோம்னு பாராளுமன்றத்துல நின்று எல்லா கேள்விக்கும் பதில் சொன்னாரு நம்ம பாரத பிரதமர் மோடி அவர்கள். ஆனா அந்த பதிலுக்கு எதிர்கேள்வி கேட்க முடியாதனால துண்டக்கானம் துணியக்கானோன்னு எல்லா எதிர்கட்சிகளும் ஓடிதான் போனாங்க, யாருமே கேள்வி கேட்கல. ஓகேங்களா, இதெல்லாம் முடிஞ்சிச்சு. இன்னும் ஒரு பல விஷயங்கள் நீங்க வந்து கேட்கணும். இந்த கரூர் விஷயத்துல என்ன சொன்னீங்க, மக்கள் இது வந்து இறப்பு வச்சு பாஜக வந்து அரசியல் பண்ண பாக்குறாங்க, இதனால யாரையும் கண்ட்ரோல் பண்ண பாக்குறாங்கன்னு. இறப்பை வச்சு அரசியல் பண்றது யாரு? அனிதா அவர்கள் மரணத்தை வச்சு கொடுமையான அரசியல் பண்ணது யாரு? வந்த உடனேயே முதல் கையெழுத்து அப்படின்னு சொன்னீங்களே, இன்னி வரையும் அந்த கையெழுத்து ஏன் போட முடியல? என்ன காரணம்? பேனா கிடைக்கலையா? என்னதான் காரணம்? அதுல எவ்வளவு அரசியல் பண்ணீங்க. நீட்ல ஒரு மாணவியை வந்து இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு எவ்வளவு ஒரு கொடூரமான தமிழகத்தை அரசியல் பண்ணீங்க, இன்னி வரையும். அடுத்தது இப்ப கள்ளக்குறிச்சியில 60 பேர் கள்ளசாராயம் குடிச்சு இறந்து போனாங்க, ஆனா அது முக்கியம் இல்ல. ஆனா இப்ப கரூர்ல இறந்து இதுவும் நடந்திருக்க கூடாதுதான், ஆனா நடந்தத உடனே இரவோடு இரவா வந்தீங்களே, அதுக்கான காரணம் என்ன? ஏன்னா கள்ளக்குறிச்சியில உடனே தேர்தல் கிடையாது, இப்ப அடுத்த வருஷம் தேர்தல் இருக்கு. எங்க நம்ம போகாம விட்டா இது நமக்கு பேக் ஃபயர் ஆயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வரதும், துணை முதல்வர் அவர்கள் துபாயில இருந்து வந்த உடனே சும்மா பேருக்கு பார்த்துட்டு அடுத்தது உடனே அடுத்த ஃபிளைட்ல துபாய் போறதும், இது யாருங்க பண்றா? யார் இறப்ப வச்சு அரசியல் பண்றா? இந்த துயரமான சம்பவத்துக்கு யாராவது கண்டனம் தெரிவிச்ச தாண்டி உங்களை மாதிரி அனிதா அவர்களோட இறப்புலையோ இல்ல மற்ற விஷயங்கள இறந்த விஷயத்துல அரசியல் பண்ணீங்களே, துப்பாக்கி சூடு 13 பேர் துப்பாக்கி சூடுல அரசியல் பண்ணீங்களே, அந்த மாதிரி எந்த விஷயத்துலயாவது இந்த விஷயத்த கரூர் விஷயத்துல எதிர்கட்சிகள் அரசியல் பண்ணாங்களா? எவ்வளவு பொறுப்பா வந்து மக்களை வழி நடத்திட்டு இருக்காங்க குழப்பாம. ஆனா அப்படி இருந்தும் சில பல கேள்விகள் கேட்டாலே கைது பண்றீங்க. கேட்டா கருத்து சுதந்திரம் வந்து மத்திய அரசு கிட்ட இல்லையாமா. உங்களை ஒரு கேள்வி கேட்டா விடிய காத்தா 4 மணிக்கு வந்து கதவை தட்டி கைது பண்றது, இது கருத்து சுதந்திரம். கோர்ட்டே சொல்லியிருக்கு, அதிகமா தவறா குண்டாசை பயன்படுத்துற ஒரு மாநிலம் தமிழக அரசு தான் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, இன்னொரு கேள்விக்கு வருவோம். அரசியல் பண்றாங்களே, உங்க பதிலே தான் அரசியல் பண்ணாம அவியலா பண்ணுவாங்க. இன்னொரு கேள்வி கேட்டிருக்காரு நம்ம முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து, ஒற்றுணியா இதுல வந்து யாரு ஒருத்தவங்க மேல சுமையா, அதிமுக மேல சுமையா ஒற்றுணியா வந்து பாஜக பயணிக்குதான். ஏதாவது ஒரு தேர்தல்ல திமுக தனியா நின்றுருக்கா? ஒரு தேர்தல் சொல்லுங்க. நீங்க தான் பிரம்மாண்டமான கட்சியே, தமிழகமே உங்க பின்னாடியே இருக்கியே, எல்லாருமே தனித்து நின்று இங்க வெற்றி பெற காமிச்சிட்டாங்க. அதிமுக காமிச்சிருக்காங்க, பிஜேபி எத்தனையோ மாநிலத்துல தனித்து நின்று வெற்றி காமிச்சிருக்கு. ஏங்க நீங்க காமிங்க.
தைரியம் இருந்தா இப்ப வர தேர்தல்ல நீங்க தான் அவ்வளவு நல்ல விஷயம் பண்ணிருக்கீங்கல்ல, ஏதாவது இந்த தேர்தல்ல நின்று காமிங்க, தனித்து நின்று நாங்க வெற்றி பெற்றோன்னு யார ஒற்றுணி சொல்றீங்கன்னு நிஜமாலே புரியவே இல்லை. அதையும் தாண்டி இன்னொரு விஷயம் நம்ம இதுல முக்கியமா பார்க்க வேண்டியது, கரூர் விஷயத்தையும் தாண்டி திமுக அரசுல எந்த அளவுக்கு சட்டம் ஒழுங்கு இருக்கு அப்படிங்கறத உன்னிப்பா கவனிக்கணும். இது ஒரு விஷயம் கிடையாது. ஏஆர் ரகுமான் அவரோட கான்செப்ட் நம்ம பார்த்துருப்போம். எப்பேற்பட்ட சிஎம்மோட கான்வாயே நின்றுச்சு. அந்த அளவுக்கு கூட்ட நெரிசலை அப்படி அவங்க கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்க. இதுலயே இப்ப கோர்ட்ல வந்து இந்த வழக்கு பேருக்கு கோர்ட் என்ன முடிவெடுக்க போறாங்க, விசாரணை குழு எப்படி அமைக்க போறாங்கிறது பொறுத்து வந்து பார்ப்போம். ஆனா திமுக வந்து சொல்றாங்க இதுல வந்து அரசியல் பண்றாங்க, விசாரணைங்கிற பேர்ல வந்து குழு அமைச்சு பாஜக அரசியல் பண்றாங்களே. நீங்க விசாரணை குழு யார் தலைமையில போட்டிருக்கீங்க? ரிட்டையர் ஆன திரு அருணா ஜெகதீசன் அவர்கள் தலைமையில போட்டிருக்கீங்க. இதே திரு அருணா ஜெகதீசன் அவர்கள் நீங்க சொன்னீங்கல்ல, தூத்துக்குடி துயரமான சம்பவத்துக்கு விசாரணை குழுவுல தான் போட்டீங்க, இவங்க கமிஷன் இவங்க தான் அமைச்சாங்க. ஆனா அவங்க சொன்ன ஏதாவது ஒரு விஷயம் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கீங்களா? தூத்துக்குடிக்கு நீங்க யாரெல்லாம் காரணம்னு சொன்னீங்களோ அந்த அதிகாரிகளுக்கு எல்லாமே உயர் பதவி அதுதான் கொடுத்துருக்கீங்க. யாருக்கும் பனிஷ்மெண்ட்டோ தண்டனையோ வாங்கி தரல. இப்ப கண்மூடி சும்மா பேருக்கு கண் துடைப்புக்கு யாரு விசாரணை குழு அமைக்கிறா, யாரு நடிக்கிறா, இதெல்லாம் மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. மீண்டும் சொல்றேன், முரசொலி படிப்பை நிப்பாட்டி மக்கள் வெகு காலம் ஆயிடுச்சு. புரிஞ்சுப்பீங்க 26ல. நன்றி, வணக்கம்.